ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான கொத்தமல்லி சாதம். நல்ல மணக்க ஒரு அருமையான ஃப்ளேவர்ஃபுல்லான வெரைட்டி ரைஸுங்க. வடித்த சாதம் வீட்டில் இருந்தால் டக்குன்னு அடுத்த 10 நிமிஷத்தில் இந்த கொத்தமல்லி சாதம் பண்ணிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி. கொத்தமல்லி சாதத்துக்கு எல்லா விதமான பொரியல் வறுவல் எல்லாமே பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். நான் இன்னைக்கு நல்ல ஒரு சோயா சங்க்ஸ் சில்லி ஃப்ரை செஞ்சுருந்தேன். இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த ரெசிபியும் நான் இன்னைக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இது ரெண்டும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். லன்ச் டைமுக்கு லன்ச் பாக்ஸுக்கு சமைக்கிறதுக்கு இது 2 ரெசிபீஸுமே ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபீஸுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க, அருமையான கொத்தமல்லி சாதம் கூடவே இந்த சோயா சங்க்ஸ் ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெண்டுமே ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபீஸ் தாங்க. புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஜம்முன்னு செஞ்சு அசத்திடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் இங்கே ஒரு 200 கிராம் ரைஸை வடித்து ஆற வச்சுருக்குறேங்க. ஸோ ஆறுனா கொஞ்சம் சாதம் கிளறும் போது உதிரியாக இருக்கும். நீங்கள் லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சாதம் உதிரியாக இருக்கிற மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வில் நல்ல ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருவோம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் வாசனை வந்ததுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு லைட்டாக இடித்து சேர்த்துக்கிறேன். ஸோ அது குயிக்காக வதங்கிடும். நம்ம இங்கே கொத்தமல்லி சாதத்துக்கு நல்ல ஸ்பைசஸும் கொத்தமல்லியும் எல்லாம் வதக்கி அரைச்சா தாளிக்க போகிறோம். ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். பர்டிகுலர்லி இந்த பூண்டெல்லாம் சேர்க்கறதால வாசனை டேஸ்ட்டு தூக்கலாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக 2 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்தாச்சு. கூடவே 2 வரமிளகாயும் சேர்த்து விட்டாச்சு. பச்சை மிளகா, வரமிளகா ரெண்டுமே சேர்த்துக்கிறோம். அந்த வாசனையும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்குவோங்க. ஒரு சுண்டக்காய் அளவு புளி சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருவோம். நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஃபுல் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கீரை சேர்த்துருவோம். கொத்தமல்லியை நல்லா அலசி கழுவிட்டு சேர்த்துக்கங்க. கொத்தமல்லி சேர்த்து விட்டு நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருவோங்க. கொத்தமல்லி நல்லா வதங்கி வரணும். அது குயிக்காக வதங்கிடும். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு வதக்கின பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி சாதம் கிளற ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருவோம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை, கூடவே ஒரு வரமிளகாவை உடச்சி சேர்த்துட்டு ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு. இந்த வறுத்த வேர்க்கடலை, முந்திரி பருப்பெல்லாம் நம்ம இந்த வெரைட்டி ரைஸஸ் செய்யும் போது போட்டால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்லா வறுத்து விட்டுருவோம். இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்குவோங்க. ஒரு சின்ன கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்துருவோம். நல்ல ஸ்பைசஸும் பூண்டு கொத்தமல்லி எல்லாம் வதக்கி அரைச்சிருக்கிறோம். அது இப்போ கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விடணுங்க. அந்த கொத்தமல்லி கீரையோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுவோம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. ரைஸுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இன்னொரு 1 நிமிஷத்துக்கு மேலே இது நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். உதிரியாக வடித்து வச்சுருக்கிற ரைஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸும் சேர்க்கலாங்க. அதாவது காலையில் வடித்த சாதம் மிச்சம் இருந்தால் சாயந்தரம் இந்த மாதிரி ஒரு கொத்தமல்லி சாதம் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாதம் சேர்த்து விட்டு
நல்லா ஈவனாக கலந்து விட்டுறலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஈவனாக கலந்தாச்சு. அவ்வளோதாங்க, நல்ல மணக்க அருமையான கொத்தமல்லி சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இது ஒரு அருமையான வெரைட்டி ரைஸு. வடித்த சாதம் வீட்டில் இருந்தால் டக்குன்னு அடுத்த 10 நிமிஷத்தில் இந்த ரைஸ் செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஈஸி சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதால குழந்தைங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு எல்லா விதமான சைட் டிஷ்ஷுமே நல்ல பொருத்தமாக இருக்கும். நான் இன்றைக்கி அருமையான சோயா சங்க்ஸ் சில்லி ஃப்ரை செஞ்சுருந்தேன். இதுவும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. மணக்க மல்லி சாதம் கூடவே ப்ரோட்டீன் சத்து நிறைந்த அந்த சோயா சங்க்ஸ் ஃப்ரை ஹெல்த்தியான காம்பினேஷனுங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சோயா சங்க்ஸ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இங்கே ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 4-5 கப்புக்கு மேலே தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கேங்க. இப்படி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இங்கே 1 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பாயில் ஆகட்டும். 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரணும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் சேர்த்து விட்டு நல்லா அந்த சோயா சங்க்ஸை இப்படி கொஞ்சம் அழுத்தி விட்டு 1 நிமிஷம் நல்ல ஒரு ஃபுல் பாயில் வர வைங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்ட சோயா சங்க்ஸ் நல்லா ஊறி இப்படி உப்பலாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டு சோயா சங்க்ஸை வெளியே எடுத்துருவோம். இப்போ கம்ப்ளீட்டாக சோயா சங்க்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. இப்படி அழுத்தி பிழிஞ்சு அந்த எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நம்ம ஸ்க்வீஸ் அவுட் பண்ணிவிடுவோம், புழிஞ்சு எடுத்துருவோம். ஸோ சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி நல்லா இப்படி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இங்கே சோயா சங்க்ஸ் சமைக்கிறதுக்கு ரெடிங்க. இப்போ இதை அகலமான பவுலில் போட்டு விட்டு இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து இது கூட தேவையான அளவு உப்பு, நான் இங்கே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா இந்த அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் நல்லா இந்த சோயா சங்க்ஸ் மேலே கோட் ஆகணும். ரொம்ப சொதன்னு ஈரமாக இருந்தால் சோயா சங்க்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சோயா சங்க்ஸை நம்ம லைட்டாக எண்ணெய் விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் அல்லது ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கோங்க. இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா இந்த பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா சுற்றி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை சேர்த்துருவோம். அந்த எண்ணெயில் அப்படியே போட்டு விட்டுருவோம். கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இனி இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே 1 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். 1 நிமிஷம் கழித்து அப்படியே பரட்டி விடுங்க. இன்னொரு சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்படியே பரட்டி விடுங்க. எல்லா சைடும் ஈவனாக அப்படியே ஃப்ரை ஆகி வரட்டும். ஒரு 4-5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா இப்படி ரோஸ்ட் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் ஆனது தெரியுது பாருங்கள். இந்த சோயா சங்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இது நம்ம டீப் ஃப்ரை பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அப்படியே வறுத்து விட்டுட்டோம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து போட்டு வச்சுருவோம். இப்போ இங்கே சோயா சங்க்ஸில் உப்பு காரம் சேர்த்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற மாதிரி ரோஸ்ட் பண்ணி தனியாக தட்டில் வச்சாச்சு. அடுத்தது அதே பேனில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்துருவோம். நல்ல ஒரு 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு இஞ்சியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருவோம். இந்த பூண்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு இப்போ இதில் வெங்காயம் குடமிளகாலாம் சேர்த்துக்குவோம். நல்ல ஸ்கொயராக கட் பண்ணின வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சு. கூடவே குடமிளகாவும் சேர்த்தாச்சு, கேப்சிகம். இங்கே 3 கலர் குடமிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் க்ரீன் மட்டும் இருந்தாலும் சேர்க்கலாம். இப்படி கலர்ஃபுல்லாக 3 கலர் இருந்தாலும் சேர்க்கலாம். ரொம்ப நல்லது, பார்க்குறக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
ரொம்ப வதக்கி விட்டுற வேண்டாம். இந்த வெங்காயம் குடமிளகாய் எல்லாம் நல்லா ஒரு 50-60% வதங்கினா போதும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கிறேன். அகைன் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுருவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு இந்த வெங்காயம் இந்த கேப்சிகம்க்கு வேண்டி ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நம்ம ஆல்ரெடி அந்த சோயா சங்க்ஸில் சேர்த்து தான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம். இது இந்த வெஜிடபிள்ஸ்க்காக மட்டுமே இங்கே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சோயா சங்க்ஸை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். சோயா சங்க்ஸ் சேர்த்து விட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். இங்கே சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் காரத்துக்கு சேர்த்துருக்குறோம். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸு கலந்து சேர்த்தாச்சு. நல்லா எல்லாம் ஈவனாக கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நல்ல கலர்ஃபுல்லாக அருமையான சோயா சங்க்ஸ் சில்லி ஃப்ரை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. இது வெரைட்டி ரைஸஸ்க்கு சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லை, ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குக்கு கூட போர் அடிக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நல்ல ப்ரோட்டீன் சத்து நிறைந்த அந்த சோயா சங்க்ஸ், கலர்ஃபுல்லாக பக்குவமாக வதங்கின அந்த கேப்சிகம், அதெல்லாம் சேர்ந்த ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ரெசிபியாக இருக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இன்றைக்கி இந்த மல்லி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சேன். இது உங்களோடவும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு பேக் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க எல்லாம் விருப்பமாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.